வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 22 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லி வந்துட்டு பணத்தை எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த பணத்தை எதுக்காக சித்தி வெளியில எடுத்துட்டு வராங்க, ஒருவேளை அம்மா எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த வில்லி வந்துட்டு நேரா பணத்தை கொண்டு போய் அந்த வில்லன் கிட்ட கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு, இங்க பாருங்க, நாளைக்கு நடக்க போற அந்த ஏலத்துல நீங்க தான் ஜெயிக்கணும். இதுல 50 லட்சம் பணம் இருக்கு. பேசிக்கா 20 லட்சம் பணம் கட்டி தான் அந்த ஏலத்துல வந்து சேர்ந்துப்பாங்க. ஆனா உங்ககிட்ட இப்ப 50 லட்சம் பணம் இருக்கிறதுனால இந்த மொத்த தொகையும் கட்டி நீங்க தான் அந்த ஏலத்துல கலந்துகிட்டு தலைவர் பதவிக்கு நீங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, இவ்வளவு பணம் ஏது உனக்கு? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அத பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? இந்த பணத்தை தான் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு, அப்புறம் என்ன, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே வில்லனும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வில்லி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்ப வில்லி வந்துட்டு கருப்பு பேக்கோட வெளியில போயிட்டு திரும்பி வெளியில வரும் பொழுது, வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த பேக் இல்லாம வரத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு சித்தி வந்துட்டு போகும் பொழுது பேக் எடுத்துட்டு போனாங்க, ஆனா வரும் பொழுது ஒண்ணு பேக் எடுத்துட்டு வரலையே, அம்மா கிட்டயும் எதுவும் பேசின மாதிரி தெரியலையே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் மறுநாள் காலை நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள, அந்த வைத்தியர்கிட்ட இந்த 20 லட்சம் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு பணத்தை எடுக்க போறாங்க. பார்த்தா அங்க வந்துட்டு பணமே இல்லை. அதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி அங்கேருந்து வெளியில வந்துட்டு, மாப்பிள்ள, வீட்டுக்குள்ள இருந்த பணத்தை காணோம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவுக்கும் அப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க, சோ அந்த பணத்தை நம்ம சித்தி கொண்டு போய் யாருக்கிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அதே நேரம் நம்ம வில்லி வந்துட்டு இதை பயன்படுத்திக்கிட்டு, இங்க பாரு அக்கா, அந்த பணம் எங்க போனுச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு தெரியுமா எங்க போனுச்சுடி? அப்ப வில்லி சொல்றாங்க, வேற யாரு, இந்த பணத்தை எடுத்தது உன் மாப்பிள்ள தான். நல்லா உன்னைய நம்ப வச்சு ஏமாத்தி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டான் பாத்தியா? இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ சந்திரா, இதே மாதிரிதான் நீ முட்டாள்தனமா யோசிப்பியா? அந்த பணத்தை மாப்பிள்ளை எடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீ தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காத சந்திரா. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் உண்மையதான் சொல்றேன், நான் ஒன்னும் இந்த பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல. நீ வேணா பாரு, உன் மாப்பிள்ளதான் அந்த பணத்தை எடுத்தான் அப்படின்னு உனக்கு தெரிய வரும். இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ வேணும்னா உன் மாப்பிள்ளையோட ரூம்ல போய் செக் பண்ணி பாரு. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு, வீட்டுல உள்ள மாப்பிள்ளை மேல நீ சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை சந்திரா. உனக்கு ரொம்ப ஓவரா தான் திமிரு அதிகம். இங்க பாரு ஈஸ்வரி, என் மாப்பிள்ளையோட ரூம்ல நான் வந்துட்டு செக் பண்ண விட மாட்டேன். என் மாப்பிள்ளை அந்த மாதிரி கிடையாது. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏங்க, உங்களை விட எனக்கு மாப்பிள்ளைய பத்தி நல்லாவே தெரியும். அவரெல்லாம் இதை எடுத்திருக்க மாட்டாரு. ஏதோ காணாம போயிட்டு. சரி, இப்போதைக்கு நம்ம அந்த வைத்தியரை எப்படியாவது நிக்க வைக்கணும். மாப்பிள்ள, என்கிட்ட 20 லட்சம் பணம் இருக்கு, அதை தரேன், அவரை எப்படியாவது அந்த போட்டியில நிக்க வைங்க அப்படின்னு சொன்னது ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோயின் வந்துட்டு எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, வீட்டுக்குள்ள உள்ள பணத்தை காணோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய அவமானம். அதனால இது அப்படியே விடுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அந்த பணம் எங்க போனுச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மாடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஏலத்துல போய் நிக்கணுமே. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சகலைய கூப்பிட்டுக்கிட்டு வெளியில வராங்க. அப்போ சகலை கேக்குறாரு, மாப்பிள்ள, அந்த பணம் அப்படி யாருதான் எடுத்திருப்பா? வீட்டுக்குள்ள இருந்த பணம் காணாம போயிருக்கு அப்படின்னா எனக்கு ஒருத்தர் மேல மட்டும்தான் சந்தேகமா இருக்கு. ஹீரோ கேக்குறாரு, யாரு மேல சந்தேகப்படுறீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, வேற யாரு, சின்ன மாமியார் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவங்க பணத்தை கொண்டு போய் அந்த சிவனாண்டிக்கு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு,
அப்படியா அப்படின்னு அதே நேரம் ஹீரோயின் அந்த இடத்துல வந்துட்டு ஆமாங்க, அதான் நடந்துச்சு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்ற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, நேத்து ஈவினிங் போல அம்மாவோட ரூமுக்குள்ளேருந்து சித்தி ஒரு பேக் எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். அந்த அந்த பேகு தான் வந்து செங்கல் சூளையிலேருந்து 50 லட்சம் பணத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த பேகை தான் சித்தி வெளியில எடுத்துட்டு போனாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அந்த சிவனாண்டி தான் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, கண்டிப்பா சித்தி அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அப்ப சகல சொல்றாரு, சரி ஓகே, நாங்க 2 பேரும் பார்த்துக்கிறோம், உண்மையை சொன்னதுக்கு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் சொல்றாங்க, அந்த போட்டியில அம்மாவை தவிர்த்து வேற யாரும் ஜெயிக்க கூடாது. வேற யாரும் ஜெயிச்சா கண்டிப்பா அவங்க யாரும் இந்த ஊருக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அதனால நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறாரு. அந்த ஹீரோவும் சகலையும் இங்கேருந்து போறாங்க. போயிட்டு நேரா வில்லனை பார்க்குறாங்க. வில்லன் நேரா ஹீரோவை பார்த்து, என்னப்பா என்னை தேடி வந்திருக்கீங்க, என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்க வீட்டுக்குள்ள இருந்த பணம் இப்போ உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். மரியாதையா அந்த பணத்தை எங்க கையில கொடுத்துரு. அப்ப அந்த வில்லன் பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து பணத்தை கேட்பீங்க? உங்க வீட்டு பணம் எப்படி என் கைக்கு வரும்? தேவையில்லாம வந்து உழம்பிக்கிட்டு இருக்காம இந்த இடத்த விட்டு போப்பா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த பணத்தை மட்டும் இப்ப கையில கொடுக்கலைன்னா நான் கண்டிப்பா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, போய் கொடுத்துக்கோ, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சகல சொல்றாரு, இங்க பாருப்பா, இவன் இவ்வளவு தைரியமா பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி சின்ன மாமியார் ரொம்ப மக்கபலமா இருக்காங்க, அதான் இவ்வளோ ஓவரா பேசுறான். இங்க பாரு, நீ பணம் எடுத்த விஷயத்த நாங்க இப்பவே போய் அத்தை கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவர் சொல்றாரு, போய் சொல்லிக்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சகலையும் இங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அப்ப ஈஸ்வரி இருக்காங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள என்னாச்சு, பணம் கிடைச்சிருச்சா? இன்னும் 1 மணி நேரத்துல அந்த பதவிக்கான ஏலம் நடக்க போகுது, இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாங்க, அத்தை நம்ம கிட்ட பணம் இருக்கு, எப்படியும் வந்துட்டு சமாளிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி கேக்குறாங்க, பணம் இருக்கா? ஏது பணம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, எல்லாமே அத்தையோட சேவிங்ஸ் தான் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. எனக்கே தெரியாம எப்படி வந்துட்டு இவ இவ்வளவு பணத்தை சேர்த்தா? அப்பதான் ஹீரோ வந்துட்டு எப்படியெல்லாம் அந்த பணம் வந்துட்டு ஒரு வகையில சேமிப்பு அனுச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள எனக்கே தெரியாம இவ்வளவு பணம் சேமிப்புல இருந்திருக்கா, எனக்கே தெரியாதே மாப்பிள்ள. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, அத்தை இத்தனை வருஷமா இந்த பணம் எங்க போனுச்சு அப்படிங்கிறதே தெரியல, ஆனா இப்பதான் இந்த பணம் சேமிப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அந்த பணம் இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, இவ்வளவு நாளும் அதை சொல்லாம இப்ப சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாமே அத்தையோட அக்கௌண்ட்ல தான் இருக்கு, நான் எதுவுமே வந்துட்டு என் அக்கௌண்ட்லயோ இல்லை என் கையிலயோ வச்சில்ல, இது எல்லாமே அத்தையோட பெயர்ல தான் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரம் ஹீரோ சொல்றாரு, அதோட அத்தை அந்த பணம் இப்ப எங்க போனுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, அப்ப அந்த பணம் எங்க போனுச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அந்த பணத்தை இந்த வீட்டுல உள்ளவங்க தான் ஒருத்தவங்க எடுத்து கொண்டு போய் நேரா அந்த சிவனாண்டி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, என்னோட பணம் அந்த சிவனாண்டியோட கையில இருக்கா? அப்பதான் ராஜா கேக்குறாரு, ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றத கொஞ்சம் கூட என்னால நம்பவே முடியல, எப்படி மாப்பிள்ள அந்த சிவனாண்டி கிட்ட இந்த வீட்டுல உள்ள பணம் போனுச்சு? அப்பதான் ஹீரோ சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்க தான், அவங்க அந்த சிவனாண்டிக்கு பக்கபலமா இருக்காங்க. இதை கேட்டதும் வில்லிக்கு, ஆகா நம்மளதான் இவன் சொல்ல போறான் அப்படின்னு பயம் வருது. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நீ எல்லாத்தையும் நம்பாத. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள இந்த வீட்டுல அந்த சிவனாண்டிக்கு உதவி பண்ற அளவுக்கு யாருக்கு மாப்பிள்ள தைரியம் இருக்கு, யாருன்னு சொல்லுங்க மாப்பிள்ள, அவன் யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்க தங்கச்சி தான். இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என்ன சொல்றீங்க, ஏன் தங்கச்சி அந்த சிவனாண்டிக்கு இந்த வீட்டுல உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாளா? மாப்பிள்ள யாராவது உங்களுக்கு தப்பா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்லத்த எனக்கு சரியா வந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் சொல்றேன்,
உங்க தங்கச்சி தான் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவரு அந்த பணத்தை வச்சுதான் இப்ப அந்த ஏலத்திலேயே கலந்துக்க போறாரு. இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஈஸ்வரி நேரா அந்த வில்லிய பார்த்து, இங்க பாருமா, நீதான் பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்தியா அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா என்னக்கா இவன்லாம் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நீ ஏன் மேல சந்தேகப்படுற? நான் உன்னோட சொந்த தங்கச்சிக்கா. நான் எப்படி உனக்கு போய் அப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்னக்கா நீ ஏன் மேல சந்தேகப்படுற? உன் தங்கச்சி இப்படி பண்ணுவாளாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி பாத்தியா எப்படியெல்லாம் போய் சொல்லி உன்னை ஏமாத்துறது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருப்பா, என் தங்கச்சி அந்த மாதிரியெல்லாம் பண்றவ கிடையாது அப்படின்னு. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அம்மா இது மாதிரி நேத்து சித்தி உங்களோட ரூமுக்குள்ள இருந்து பேக் எடுத்துட்டு வெளியில வரத நான் என் கண்ணால பார்த்தேன். வேற யாரும் சொல்றத நீங்க நம்ப வேணாம், உங்க பெத்த பொண்ணு நான் சொல்றேன். உங்க ரூமுக்குள்ள இருந்து அவங்க பேக் எடுத்துட்டு வந்தத நான் பார்த்தேன். அப்ப இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, சந்திரா என்ன சந்திரா, இவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்க, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நேத்து சித்தி உங்க ரூமுக்குள்ள இருந்து அந்த பேகை எடுத்துட்டு வந்ததோட எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். அப்பதான் அவங்க அந்த சிவனாண்டி இருக்காருல்ல, அவங்கள சந்திச்சாங்க. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, கண்டிப்பா அவங்க கிட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் இந்த போட்டோவையே கொண்டுட்டு வந்தேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா நம்ம சிவனாண்டிக்கு அந்த பணத்தை கொடுக்கறத அப்படியே போட்டோ அனுப்புறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப வில்லி வந்துட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு, அக்கா இது எல்லாமே உண்மையான போட்டோ இல்லக்கா, இது எல்லாமே பொய். நான் உன்னோட தங்கச்சிக்கா. நான் எப்படிக்கா நான் துரோகம் பண்ணுவேன்? நான்லாம் துரோகம் பண்ண மாட்டேன்க்கா, நான் உன்னோட தங்கச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாளும் நான் அவரே வேணான்னு சொல்லி நான் உங்க கூட வந்து இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து இருக்கேன். நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லக்கா, தயவு செஞ்சு என்ன நம்புக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, போதும் சந்திரா, இதோட நிப்பாட்டு. பல பேர் என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி உன் தங்கச்சி அந்த சிவனாண்டிய சந்திக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட பல தடவை சொன்னாங்க. ஆனா எதையுமே நான் நம்பவே இல்லை. இது வரைக்கும் யாரு சொன்னதையும் நான் நம்பினதே இல்லை. ஆனா இப்ப வந்துட்டு மாப்பிள்ளையே இந்த அளவுக்கு ஆதாரம் காமிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா உன் சைடு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு சந்திரா அப்படின்னு சொன்னதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம சந்திரா வந்துட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க, இல்லக்கா நான் அப்படி இல்லக்கா, நான் அவர் கூட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா சந்திரா வந்துட்டு எவ்வளோ சொல்லியும் ஈஸ்வரி வந்துட்டு அந்த சிவனாண்டி கூட தான் உனக்கு வாழணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த டைமே நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ராஜா நேரா அந்த சந்திராவை பார்த்து, இது வரைக்கும் வீட்டில் என்ன கூட அந்த அளவுக்கு ஈஸ்வரி நம்பினதில்ல, சொந்த தங்கச்சியை மட்டும்தான் அவ்வளோ நம்பினா. உன்கிட்ட தான் நிறைய பொறுப்புகள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கா. ஆனால் நீ அவ கூடயே இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. இன்னைக்கு தலைவர் போட்டியில அந்த சிவனாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளேருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்க. அப்ப இதே மாதிரி வீட்டுக்குள்ள எத்தனை நாச வேலைகளை பண்ணியிருப்ப. ஈஸ்வரி உன்னை ரொம்ப எந்த அளவுக்கு பாசமா பார்த்துக்கிட்டா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவ எல்லாத்தையுமே தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா திட்டுறாரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? என் அக்கா தானே. இது மாதிரி நான் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா என் அக்கா வந்து அவன் கூட வாழக்கூடாது அப்படின்ட்டு என்ன வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? என் அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சந்திரா அவன் நல்லவனே இல்ல சந்திரா, உன் லைஃப டோட்டலா காலி பண்ணிடுவான். அதனாலதான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். மத்தபடி நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு என்னைக்குமே உன் அக்கா அப்படி யோசிப்பாளா? ஏன் சந்திரா நீ எப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட பேசுறாங்க. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, நான் இனிமே இந்த வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா
மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.